ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் காமெடி ரொமான்ஸ் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து டிராகன். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளேவும் அவர் தான். ஸ்டோரி பண்ணது வந்து அஸ்வத் மாரிமுத்தும் பிரதீப் ரங்கநாதனும் பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணது வந்து கல்பாத்தி எஸ் அகோரம், கணேஷ் எஸ் சுரேஷ் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி வந்து நிக்கத் பொம்மிரெட்டி. எடிட் பண்ணது வந்து பிரதீப் ராகவன். மியூசிக் பண்ணது வந்து எலியோனி ஜேம்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸை நம்ம பார்த்தோம்னா, இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ் யாருன்னா, கைடு லோஹர் வந்து பல்லவி என்ற கேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அனுபமா பரேஷ்மரி, பரமேஸ்வரி கீர்த்தி கேரக்டர், அப்புறம் மிஷ்கின் வந்து மயில் வாகனம், அப்புறம் வந்து இவானா, அப்புறமா ஜார்ஜ் மரியன், கௌதம் வாசுதேவ் மேனன், அப்புறம் வந்து ஸ்னேகா, கேஎஸ் ரவிக்குமார், பிஎல் தேனப்பன் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, பிரதீப் ரங்கநாதன் வந்து டி ராகவன் என்ற கேரக்டர் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் அவர் கூட படித்த ஒரு பொண்ணை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவார். அப்போ தான் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பிடிக்காது. இவரை வந்து ஏன்னு கேட்பார். கேட்கும்போது, நீ வந்து குட் பாய், நல்லா படிக்கிற, 98% மார்க் இருக்குது, சைடு கோடு எடுத்து வாடுற, ஸோ அதனால் எனக்கு ஒன்று பிடிக்கல, ஆனால் எனக்கு பேட் பாய் அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வேற ஒருத்தனை கை காட்டுவான். அவன் பார்த்தா குருவி கூடலாம் வச்சு ஒரு மாதிரி இருப்பான், மண்ணை தலைமண்டையில், ஸோ பொறுக்கி மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு. ஸோ அப்புறம் வந்து என்ன ஆகுன்னா, பிரதீப் ரங்கநாதன் அவர் இந்த டி ராகவன் கேரக்டர் நடித்தார். ஸோ அந்த டி ராகவன் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரும் அவரோட ஃப்ரெண்டான சித்துவும் வந்து ஒரு காலியான கிளாஸ் ரூமில் உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது, நல்ல பொண்ணுங்களுக்கு நல்ல பசங்க, அந்த பொண்ணுங்களுக்கு நல்ல பசங்களை பிடிக்காது போல் அப்படின்னு சொல்லி இவர் அதிலிருந்து கெட்ட பையனை மாற முடிவு பண்ணுறாரு. ஸோ கெட்ட பையனை மாற முடிவு பண்ணோன்னே என்ன ஆகுனா, அந்த கிளாஸ் ரூம்லேயே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி தன்னோட டி ராகவன்ன்ற தன்னோட பேரை வந்து டிராகன் அப்படின்னு சொல்லி இவரே பட்ட பேரை மாற்றிப்பார். அதுக்கப்புறம் இவரோட காலேஜ் வாழ்க்கையை காட்டுறாங்க. அனுபமா பரமேஸ்வரி வந்து காலேஜில் வந்து இவர் படிக்கும்போது லவ்வராக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவர் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறார், 48 அரியர் பேப்பர், 2% அட்டண்டன்ஸு, சரியாகவே வந்து காலேஜுக்கு இப்போ வந்து போகிறதில்ல வரதில்லை, எப்போவுமே வந்து எதோ கல்ச்சுரல்ஸ் நடக்கும்போது ஏதாவது சண்டை, ஏதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பிரின்சிபலாக வந்து மயில்வாகனம் கேரக்டரில் நடித்த மிஷ்கின் அவர் வந்து இருப்பார். ஸோ இப்படி தான் வந்து காலேஜ் வாழ்க்கை வந்து போகும். 48 அரியரோடு அவர் வந்து காலேஜ் வாழ்க்கை முடிஞ்ச வெளியே வந்துடுவார். ஸோ அந்த 48 அரியர் அப்படியே இருக்கும். இவர் என்ன பண்ணுவார்னா, அதுக்கப்புறம் 2 வருஷம் வந்து வேலைக்கு போகிற மாதிரி வீட்டில் போய் சொல்லி பைக் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து என்ன சொல்ல, பெரிய எம்என்சி கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. அவங்களோட சம்பளம்லாம் இவர் வாங்கிட்டு இவர் வீட்டில் போய் கொடுத்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திருப்பி அந்த சம்பளத்தை அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கி திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுப்பார். ஸோ இது வந்து ஒரு 2 வருஷமாக இப்படியே போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அனுபமா பரமேஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பையனை வந்து பொண்ணு பார்க்க வருவாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து பிடிச்சிரும். ஸோ அப்போ ராகவன் கேட்பார், அதாவது பிரதீப் ரங்கநாதன் கேட்பார், ஏன் என்னை வந்து ஏன் நீங்கள் ஒத்துக்கிட்ட கல்யாணத்துக்கு, இது வந்து என்னை துரோகம் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்பார். அப்போ வந்து உனக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்து அவங்க இப்போ அனுபமா பரமேஸ்வரி சொல்லும்போது கடைசியாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து மனசுக்குள்ளே இது ஒரு ஈகோவாக இருந்து எந்த பணத்துக்காக எந்த வேலைக்காக என்ன வேணாம் சொன்னாலும் அதுவே வந்து நான் அடைஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக, அந்த வைராகியத்துக்காக என்ன பண்ணுவாருன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஃபேக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ண அப்படி கேட்பாங்க. அப்போ அந்த ஃபேக்கான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்கு 10 லட்ச ரூபா வந்து வேணும் அப்படின்னு அந்த கன்சல்டன்சி கேட்கும்போது, ஜாப் கன்சல்டன்சி கேட்கும்போது அதுக்கு ஒரு பொய் சொல்லி அவரோட அப்பா ஜார்ஜ் மரியம் அவர்கிட்டையும் அவங்க அம்மாக்கிட்டையும் பொய் சொல்லி அந்த 10 லட்சம் எப்படியா வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இவர் ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து உருவாக்கிட்டு இவர் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவார். ஜாயின் பண்ணோன்னா அங்கே ஹெட்டாக வந்து யார் இருக்காருன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 மாதத்தில் 5 மாதத்தில் பார்த்திங்கன்னா மேனேஜராக ஆகிடுவாங்க. அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆகிடணுன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணான காயிது லோஹர் அவர் வந்து பல்லவின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து பொண்ணு பார்த்து செலக்ட் ஆக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, இவர் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜராக வேலை செய்கிறது வந்து மிஷ்கினுக்கு ஒரு கட்டத்துக்கு தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு தெரிஞ்சதுனால 48 அரியர் பேப்பர் வச்சுருக்கிறோம், எப்படி ஒரு கம்பெனிக்கு வந்து மேனேஜர் ஆக முடியும் அப்படின்ற சந்தேகம் அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் மிஷ்கினும் வந்து, அதாவது மிஷ்கினும் பிரதீப் ரங்கநாதன் யார் டிராகன் அவங்களும் வந்து சந்திக்கும் போது அப்போ வந்து அவர் ராகவன் என்ன சொல்லுவார்னா, டிராகன் என்ன சொல்லுவார்னா, இப்போ என் வாழ்க்கை மாறி போச்சு சார், நான் எப்படியாவது நான் வந்து வாழ்க்கையில் இப்போ முன்னேறிட்டேன், நீங்கள் இப்போ இப்படி என்னை விட்டுடுங்க, நான் வந்து நல்லா பொழைச்சிக்கிட்டு போகிறேன், என்னை விட்டுடுங்க தயவு செஞ்சு, யார்கிட்டையும் போய் சொல்லிடாதீங்க அப்படின்னு போய் அவர் வந்து மிஷ்கினோட காலை பிடிச்சி கெஞ்சுவார். மிஷ்கின் வந்து சொல்லுவார், அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு நமக்குள்ளே ஒரு டீலிங் வச்சுக்கலாம், இந்த 48 அரியர் பேப்பரை நீ கிளியர் பண்ணிட்டேன்னா
நான் உன்னை இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இல்லைனா இந்த விஷயத்த வந்து உன் ஹெட்டாக இருக்கிற கௌதம் வாசுதேவ் மேனன்கிட்ட, அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டுக்கிட்ட, அப்புறம் பொண்ணு வீட்டு சைடுக்கிட்ட, அப்புறம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நாங்கள் இந்த விஷயத்த நாங்கள் சொல்ல வேண்டிய வரும். நீ இந்த மாதிரி ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு தான் இத்தனை நாள் வேலை பார்த்தாங்க, அப்புறம் ஜெயிலு கம்பின்னு எண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். உடனே வந்து பிரதீப் ரங்கநாதன் டி ராகவன் என்ன சொல்லுவார்னா, சரி இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ மிஷ்கின் வந்து கேட்பார், ஓகே நீ இப்போ வந்து 48 அரியர் வச்சுருக்க, அந்த 48 அரியரை திருப்பி வந்து கிளியர் பண்ணு மொத்தமாக, நான் அப்போ வந்து இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்வார். ஸோ இந்த விஷயம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப உறுத்தும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் டி ராகவனுக்கு. ஸோ அப்படி தான் இந்த கதை மூவ் ஆகும். ஸோ அவர் 48 பேப்பர் வந்து கிளியர் பண்ணாரா இல்லையா, இல்லை கிளியர் பண்ணாமல் இருந்ததுனால மிஷ்கின் வந்து இந்த விஷயத்த வந்து வெளியே சொன்னாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. அதாவது அந்த 48 பேப்பர் கிளியர் பண்ணாரா இல்லையா அப்படின்றத மாதிரி தான் மீதி கதை. அதை சுற்றி தான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக போகும். இப்படி தான் படம் வந்து எடுத்திருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாசிட்டிவ் வந்து ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒரு படமாக பாருங்கள், ஓகே எல்லாம் கரெக்டு தான். பட் ஆனால் இது வந்து பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ 48 பேப்பர் கடைசி கட்டத்தை கிளியர் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் வாஸ் ஸோ பேட். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த நெகட்டிவிட்டி என்ன சொன்னேன்னா, இப்போ வந்து முன்னாடி வந்துலாம் பார்த்தீங்கன்னா இவங்க யார், ஸோ எப்படி விஜய் நினைக்கிறேன், விஜய் அவர் படம் கூட பார்த்திங்கன்னா அதில் கூட ஏதாவது ஒரு வேலை செய்கிற மாதிரி படம் வரும். ஆமாம், கண்டிப்பாக வேலை செஞ்சு பிழைக்கிற மாதிரி ஒரு படம் வரும். இப்போ வேலை செய்கிற பிழைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். சிவகார்த்திகேயன் படம்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கே போகாமல் ஊர் சுற்றுறது, அதை வந்து ரொம்ப முதல்ல தனுஷ் தான் அதை கொண்டு வந்தாப்புல. சுள்ளான், படிக்காதவன், அப்புறம் வந்து என்னது பொல்லாதவன் தான் கடைசி கட்டத்துக்கு மேலே ஒரு வேலை கிடைக்கும். அது ஒரு பைக்கு கிடச்சோன்னே அந்த வேலையில் குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையும் தீர்த்துட்டாங்க அந்த காலத்தில். அது நம்புகிற மாதிரியே இருக்காது இந்த கலெக்ஷன் வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய படம் வந்து அப்படியே ஊதாரியாக சுற்றுறதை வந்து பெருமைப்படுத்தி காமிக்கிறது. அந்த வேலையை அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த தனுஷோட அந்த வேலையை வந்து சிவகார்த்திகேயனை கையில் எடுத்துட்டாப்புல. சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ரெமோ, அப்புறம் வந்து வேறு என்ன, அப்புறம் என்னது வேறு ஏதோ ஒரு படம் ஒன்று வந்தது. ஐயோ, நிறைய படம் இருந்தது. சிவகார்த்திகேயனோட படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். சிவகார்த்திகேயன் சூரியனும் ஒரு வில்லேஜில் சேர்ந்து நடிப்பாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இந்த மாதிரி பல கேரக்டர் வந்து இவர் வேலைக்கும் போக மாட்டார், ஊரை சுற்றிட்டு மேவாப்பில். சரிங்களா? கேடி பில்லா கில்லாடிறாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த வேலையை வந்து தனுஷ் பார்த்த வேலையை வந்து சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க ஆரம்பித்தார். இப்போ அந்த சிவகார்த்திகேயன் பார்த்த வேலையை இப்போ யார் பார்ப்பா அப்படின்னு பார்த்தா அடுத்து இப்போ இவர் வந்துட்டாப்புல. இவர் வந்து அடுத்து பார்த்துப்பார். ஸோ இவர் வந்து யார், நம்மளோட ஹீரோ, இப்போ இந்த படத்தோட ஹீரோ, அவர் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துப்பார். ஸோ இந்த சமுதாயத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சமுதாயத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பிரதீப் ரங்கநாதன் இப்போ இந்த படத்தை எடுத்து என்ன சொல்ல வரீங்க? படத்தில் ஒரு லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. ஸ்கூலில் நல்லா படித்தவன் காலேஜில் இந்த அளவுக்கு எவனும் இருக்க மாட்டான். அதிலும் அப்படி இருந்தாலும் அவள் வந்து அதுக்கப்புறம் வந்து அவனை ஒரு கட்டத்துக்கு மேலே முடிவு பண்ணி போக மாட்டாங்க. ஏன்னா சப்போஸ் இந்த அளவுக்கு ஆவரேஜாவது மார்க் எடுத்துருவாங்க. ஏன்னா அப்படி சப்போஸ் எனக்கே தெரிஞ்ச ஒரு பையன் வந்து 80% எடுத்துருந்தான். அப்புறம் காலேஜில் போனப்போ 8 அரியர் பேப்பர் இருந்தது, அதை கிளியர் பண்ணிட்டான். இந்த 48 அரியர் பேப்பர்லாம் இருக்குமான்றது லாஜிக்கில் ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் சர்டிஃபிகேட்டை கொடுத்து உள்ளே போனதை வந்து அது நியாயப்படுத்துகிற மாதிரி இல்லை. பட் ஆனால் அது வந்து அதை மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இந்த மக்களுக்கு தான் வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஊரை சுற்றி பொறுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பெருமையாக காட்டுற மாதிரி தான் போகுது ஒரு கட்டத்துக்கு மேலே. எல்லா தப்பையும் பண்ணி கடைசி நேரத்தில் நல்லவனாக மாற்றுறது, அது வந்து இந்த தமிழ் சினிமாவில் எப்போவுமே வந்து காமிச்சிட்ருக்காங்க. அது வந்து நல்லதுக்கு இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் வந்து 4 மாதமா 3 வருஷமாக கூட அந்த 7 வருஷம் ஆனால் கூட மேனேஜர் ஆக முடியாது. டக்குன்னு அவர் போன உடனே மேனேஜர் ஆகிட்டார். அது எப்படி? சரி, படிப்பே வராது, காலேஜில் மக்கா இருந்தார். அதுக்கப்புறம் ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேக் சர்டிஃபிகேட்டை கொடுக்குற ஆள் சொல்லுவார், நீ உள்ளே நாங்கள் அனுப்பிடுவோம், ஆனால் அதுக்கப்புறம் நீ தான் வேலையை கற்றுக்கணும். அது எப்படி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இவர் எப்படி வேலையை கற்றுக்கிட்டார் எனக்கு புரியல. ஒரு கோடிங் அது அடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி. இப்போ எப்படி தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஜாப்பனீஸ், க்ரீக்கு இந்த மாதிரி ஒரு மொழியோ, அது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஜாவான்ற மாதிரி பேசிக்கு படிக்கிறதுக்கே இன்றைக்கி அழுகுறான் உட்காந்து.
இன்றைக்கி புதுசாக சீக்குவல் அது இதுன்னு என்னென்னமோ வந்துகிட்டு இருக்குது, புதுசாக என்னமோ வருது. இவர் போய உடனே கற்றுக்கிட்டார், ஈஸியாக முடியும். 48 அரியர் பேப்பர் வச்சுருக்கவனுக்கு ஒரு லைன் யாராலையும் அவனுக்கு வந்து கோடிங் அடிக்க முடியாது, கற்றுக்க முடியாது. எவ்வளோ தான் நீ ஒப்பேற்ற முடியும்? வேணால் நீ அந்த குவாலிட்டி செக்கிங் பண்ணுறத கூட நீ இருக்க முடியாது. ட்ரைனிங்காக போனால் கூட உனக்கு நீ பேசிக்காக அதை செஞ்சு தான் ஆகணும். நீ எல்லாமே காப்பி பேஸ்ட்டு பண்ணிட முடியாது. அடிக்கடிக்கு எவனா பிடிச்சி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கணும், இதுக்கு இது பண்ணுமா அதுக்கு அது பண்ணுமான்னு. போய உடனே கற்றுக்கிட்டு உடனே மேனேஜர் ஆன மாதிரி அதையும் இந்த கூட்டம் ஏற்றுக்கிட்டு இருக்குது. இந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்து சூப்பர்னு எவனோ ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தான், பிரதீப் ரங்கநாதன் தான் ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா. அப்போ நினச்சிட்ட தமிழ் சினிமா படுத்துருச்சுன்னு. என்ன நம்புற மாதிரியா இருக்குது இந்த படம்லாம்? ஊர் பொறுக்கிட்டு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசி கட்டத்தில் வந்து நான் நல்லவன் அப்படின்னா படம் ஹிட்டு. வெக்கமாக இல்லை தமிழ் ஆடியன்ஸுக்கு? கடைசி விவசாயி, ஜோக்கரு, இந்த மாதிரி எத்தனையோ படம் வந்து தென்மேற்கு பருவ காற்று கூட அவ்வளோவா ஹிட் ஆகலை. இந்த மாதிரி பல படங்கள் நல்ல படங்கள் வந்துருக்கு, அது பார்க்க துப்பு இல்லை. பாட்டில் ராதான்னு ஒரு படம் வந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதுவும் மயிராட்டிங்களுக்கு பார்க்க துப்பு இல்லை. நான் பார்த்துட்டு நான் இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தா நான் ரிவ்யூ பண்ண முடியல என்னால். சரி, அதுக்குள்ளே தான் இந்த படம் வந்துருச்சு. ஏன்டா உங்களுக்கெல்லாம் எதுக்கடா நீங்களாம் இருக்கீங்க? ஆடியன்ஸ் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கீங்க. ஆடியன்ஸ் எப்படி இருக்குன்னா படம் அப்படி எடுப்பாங்க. படம் எடுக்கிறவனை பார்த்து சொல்லி குத்தால. கடைசி விவசாயி, ஜோக்கர் அப்படின்னு பல படங்கள் வந்திருக்கு, அதை பார்க்க முடியல இவனுங்களால். ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பார்த்து வச்சுருக்காங்க, பார்த்துட்டு சூப்பர்ன்றாங்க. ஃப்யூச்சர் ஆஃப் காலிவுட் என்ன ரைட் ஹேண்ட் அப்படின்னு, கரெக்டான ஒரு ஆளுக்கிட்ட தான் ரைட் பர்சன் வித் ரைட் பர்சன் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு பார்த்தேன். என்னது இது? சத்தியமாக சொல்கிறேன், அது வந்து படம் வந்து எனக்கு என்னமோ ஃபுல்லாகவே லாஜிக் மிஸ்டேக்காக தான் இருக்குது. அவ்வளோ கெட்டது பண்ணவன் திடீர்னு கடைசி நேரத்தில் நல்லவனாக ரொம்ப நல்லவனாக மாறினா மாட்டான். ஒரு கட்டம் ஒரு அவன் கூட படிக்கிற 2வது வாட்டி காலேஜுக்கு போவார். காலேஜுக்கு போயிட்டு அவர் கூட படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து ரீவேல்யூவேஷன் பேப்பர் வந்து இவர் பேப்பரை சேஸ் பண்ணி மாற்றி வச்சுருவாங்க. ஸோ அந்த டைமில் அவர் முடிவு எடுப்பார். அந்த டைமில் அது முடிவு எடுத்தால் அவரோட லைஃபே வந்து முடிஞ்சு போச்சுன்றது மாதிரி தான் வரும். புரியுதா? ஸோ அப்போ அந்த கல்யாண மண்டபத்தில் வச்சு எல்லாத்தையும் உண்மையை போட்டு உடைப்பார். எவனும் அப்படி பண்ண மாட்டான். எப்படியாவது அந்த பையனை காம்ப்ரமைஸ் பண்ணி வேறு வேலை பார்த்து வைக்க தான் பார்ப்பான ஒழிய யார் அவ்வளோ கெட்டவனாக இருக்கிறவன் நல்லவனாக மாற மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு லைஃப் கிடைக்கும்போது போலி சர்டிஃபிகேட்டே கொடுத்தவன் வந்து இந்த அளவுக்கு கடைசி நேரத்தில் நல்லவனாக திருந்தி மாற மாட்டான். ஏன்னா அப்படி ஒரு சுகபோக வாழ்க்கையை பார்த்தவன் விடமாட்டான், சத்தியமாக மாட்டான். அதனால தான் அரசியல்வாதிகளை கெட்ட பேர் நிறைய பேர் அப்படியே இருக்கானுங்க. சினிமா ஃபீல்டில் கூட தான் மட்டும் முன்னேறாமல் தான் பிள்ளையும் சேர்த்து முன்னேற விடுறானுங்க. அந்த ஒரு சுகபோக வாழ்க்கையை பார்த்துட்டாலே முடிஞ்சு போச்சு. இது எல்லாம் நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு, லாஜிக்காகவே பல மிஸ்டேக்கு. வெறும் 3 வருஷம் தான் நான் படத்தை பார்க்கும்போது எனக்கு காதில் கேட்டுது. சரி, என்ன நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க 3 வருஷம் நான் நினச்சிட்ருக்கேன். ஏதோ 3 மாதத்துக்குள்ளே மேனேஜர் ஆகிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கானுங்க. எல்லாம் எங்கடாடி? 48 அரியர் வச்சுட்டு ஒருத்தன் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு கம்பெனிக்குள்ளே போய் வேலையை கற்றுக்கணும். வேலையை கற்றுக்கிட்டா தான் அவன் மேனேஜர் ஆக முடியும். எப்படி அவன் வேலையை கற்றுப்பான்? ஒன்றுமே தெரியாது. என்னமோ அது டக்குன்னு கண்ணை மூடி டைப் பண்ணுறது தான் கோடிங் நினச்சிட்டானுங்க போல். நீ ஒரு சாதாரண ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கே இப்போ நீ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைல் முன்னாடி வருது. ஹோமு செட்டிங்ஸு, அப்புறம் என்னது ஃபீச்சர்ஸு, அது இது போட்டுட்டு கடைசியாக வந்து என்ன வரும், கான்டாக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். அதுக்கப்புறம் ஒரு பேஜை ஃபுல்லாக வரும். அந்த ஒரு வெப்பேஜ் ஸ்டார்டிங் வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கே இவ்வளோ மெனக்கடன் நிறையா தெரியுமா? என்ன படம் எடுத்து வச்சுருக்கானு தெரியல. இந்த 2K கிட்ஸுன்னு இப்படி தான் இருக்கானுங்க. அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு படம் எடுத்து இவனுக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து கிராக் பண்ணியிருக்கானுங்க. அவ்வளோதான், அந்த ஆடியன்ஸை கிராக் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்து இளைஞர்கள் யாரும் கெட்டு போகாதீங்க. ரியல் லைஃப்பில் வந்து வேறு டோட்டலாகவே, புரியுதா? இன்னும் நிறைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனிலே ஜாயின் பண்ணி விப்ரோ இந்த மாதிரி கம்பெனியில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த இன்னும் சரியாக தெரில. பட் ஆனால் இருக்குது, உண்மையாக இருக்குது. ஐடி கம்பெனிலாம் ஏற்கனவே வேலை செஞ்சவங்கள திருப்பி ரீவேல்யூவேஷன் டெஸ்ட் மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே வைக்கிறாங்க. வச்சுட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வேலை, இல்லைன்னா தூக்கிடுறாங்க, வேலையை விட்டு தூக்கிடுறானுங்க. ஏன்னா 40,000 சம்பளம் கொடுத்து வேலை பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருக்கான்னா 20,000 கொடுத்து ஃப்ரெஷர்ஸை 2 பேர் எடுப்பானுங்க அதுக்கு பதிலாக. ஸோ அப்படி தான் இப்போ இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இவனுங்க என்ன படம் எடுக்கிறானுங்க, என்ன லாஜிக்கில் எடுக்கிறானுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சீரியஸ்லி ரொம்ப வேர்ஸ்ட்டு. அது வந்து எல்லாம் இவ்வளோ சுகபோக வாழ்க்கையை பார்த்தவன் திடீர்னு நல்லவனை மாறவே மாட்டான். அதுவும் சர்டிஃபிகேட்டை மாற்றி கொடுத்து ஏமாற்று வேலை பார்த்தவன் அந்த ஏமாற்று வேலையில் கிடச்ச அந்த சுகபோக வாழ்க்கையை விட்டுட்டு வரவே மாட்டான். தலைகீழாக நின்னாலும் வர மாட்டான். அவன் அப்படியே வந்தாலும் அவன் திருப்பி ஏதாவது ஏமாற்றோட தான் பார்ப்பான்.
கடைசி வரைக்கும் நல்லவனாக வாழ்வான்றது சீரியஸ்லி அதாவது யதார்த்த வாழ்க்கையில் வந்து இந்த 2Kக்கு இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு புரிய வைக்காமல் செய்கிறது ஒரு வேலையாக போய்கிட்டு இருக்கு. சீரியஸ்லி இட்ஸ் ராங். சீரியஸ்லி இந்த படம் வந்து ஃபுல்லாக அபத்தமாக தான் இருக்குது. அதுவும் 48 கிளியராக அட் அ டைமில் வந்து கிளியர் பண்ணுறது வந்து இம்பாசிபிள். நீ ஸ்கூலில் எவ்வளோ தான் பெரிய பிடிங்கியாக இருந்தாலும் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு அது போயிடுச்சுன்னா, உனக்கு அந்த படிப்பு இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னா போனது தான். வெறும் 3 மாதத்துல 48 கிளியர் பண்ண என்ன நினச்சிட்ருக்க? அது இன்ஜினியரிங்லாம் M1 M2 அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மண்டை வெடித்து, கிட்னி வெடித்து, நெஞ்சு வெடித்து, ஹார்ட்டு வெடித்து செத்து போயிடுவார். சத்தியமாக இந்த இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. நான் அப்போ இவனும் இதே மாதிரி நாளைக்கு அரியர் வைப்பான். அரியர் வச்சு நாங்கள் ஒரே டைமில் நாங்கள் கிளியர் பண்ணிப்போன்னு சொல்லி அவனும் ஊரை சுற்றின்னு இருப்பான். இதில் நிறைய பேர் முற்போக்குவாதின்னு பேசிகிட்டு இருக்கவனுங்களாம் வந்து ரைட்டை போட்டுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். பைத்தியமாடா நீங்களாம், மென்டல். என்னை பொறுத்த வரைக்கும் படமாக பார்த்தா கூட நமக்கே வந்து கடுப்பாக தான் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், நல்லாவே இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது. நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வாட்சபிள் தான். இளைஞர்களே இது ஒரு படமாக பாருங்கள். இது வந்து ரியல் லைஃப்பில் அப்ளிகபிள் பண்ணாதீங்க. ஏன்னா பைத்தியகாரத்தன வேலைலாம் அந்த காலத்து நம்ம ஆளுங்க பார்ப்பானுங்க. சரியா? எம்ஜிஆர் கிட்ட சண்டை போடுறது கத்தின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கி ஸ்க்ரீனு கிழிச்ச ஆளுங்க தான் நம்ம ஆளுங்க. அதே சமயத்தில் வந்து அமரன் படத்தில் யார், கார்த்திக், பழைய அமரன் படத்தில் எப்படிலாம் வந்து ட்ரெஸ்ஸு போட்டாரோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றணும். எப்படிலாம் ஹேர் ஸ்டைல் வச்சாரோ அது மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சு சுற்ற வேண்டியது. தேவர் மகனில் எப்படி வந்து கமலாசன் இருந்தாரோ அது மாதிரி பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு படம் வந்துடல, என்னது, ரெட்டு படத்தில் அஜித் வந்தப்போ மொட்டை அடித்து குங்குமம் போட்டால் இந்த மாதிரி கேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அவர் வந்து புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டு உள்ள டிஷர்ட்டு போட்டு வெளியே ஷர்ட்டு பட்டனை கழட்டிட்டு அப்படி நடப்பார். அது மாதிரிலாம் வந்தப்போ அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணது. அப்போ பிரேமம் படம் வந்தப்போ கருப்பு வேட்டி கருப்பு சட்டை போட்டு அதை ஃபேமஸ் ஆக்குனது. இந்த மாதிரி படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க ஆளுங்க. ஸோ நாம் தான் கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணும். டேரக்டர்ஸ்லாம் மக்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். மக்களும் சரியில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து என்ன சொல்லன்னு தெரியல, குப்பையாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 2.2 கொடுக்குறேன். தேங்க்யூ. இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி, டோன்ட் அப்ளிகபிள் இன் ரியல் லைஃப். ஓகே, சீரியஸ்லி அது உங்கள் லைஃப்பை ரொம்ப பாதிக்கும். ஓகே, தேங்க்யூ.